அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காரு, அவர் இப்ப எங்க போயிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியல. போடே இல்லை அதுல. டிரைவர் நல்ல முரட்டால எடப்பாடி பழனிசாமி மாதிரியே உட்காந்துருக்காரு. அந்த அம்மா அந்த வண்டி எங்க போறது, டிரைவர் சொல்றாரு, நீ ஏறுமா, நான் ஓட்டிட்டு போறேன், நீ உன் ஊர் வந்தா இறங்கிக்க, இல்லாட்டி நான் ஓட்டிட்டு போற பக்கம் நீ வா அப்படின்னா, ஏன் மனுஷனாயா நீ? போடே இல்லாம ஒரு வண்டியா ஓட்டிட்டு போறியே, உன்னைய நம்பி நாங்க எப்படி உட்கார்றதுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அதிமுக தொண்டர்கள் பூரா இன்னைக்கு அப்படித்தான் மொழி விதிங்க போய் கிடக்குது. எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னா, தமிழ்நாட்டு உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம். யார்கிட்ட போய் மீட்டெடுப்ப? ஒண்ணு கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், இல்லாட்டி நரேந்திர மோடி வரமாட்டாரு. யாராவது ஒருத்தட்ட தானே நீ போய் கேட்கணும். யார்கிட்டையும் நான் போக மாட்டேன், நானா தனியா கத்திக்கிட்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு ரோட்ல வலது பக்கம் போகணும், இல்லாட்டி இடது பக்கம் போகணும். நடு ரோட்ல போனா லாரியில் அடிபட்டு தான் சாகணும். அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன விளம்பரம் பண்றாரு பாத்தீங்களா? ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். ஒரு விரல்ல வாங்கி அடிப்பாராம். நீங்க இப்ப ஆளுக்கு ஒரு விரல் இப்படி நீட்டுங்க, பக்கத்துல இருக்கவங்கள ஓங்கி அடிக்க, வலிக்குதான் பாருங்க. உங்க வீட்டுல ஒரு பையன் சேட்டை பண்றேன், இங்க வேற இங்க என்ன கிறுக்கியது பிடிச்சிருக்கா உனக்கு? கன்னத்துல ஒரு விரல் அரைஞ்சா எப்படிப்பா வலிக்க? எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருடா, ஒரு விரல் அடிக்க சொல்லி. அவரோட நிலைமைய கரெக்டா டயலாக் எழுதி கொடுத்துட்டான் எவனோ தப்பா. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். அவர்கிட்ட இருக்க எல்லா விரலையும் இழந்துட்டாரு. கட்ட விரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. நடுவிரல் முதலமைச்சரான சசிகலா அம்மா காணா போச்சு. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் 11 எம்எல்ஏ கூட சப்போர்ட் பண்ணாரு, ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர் இப்ப ராமநாதபுரத்தில் பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காரு. பலாப்பழம் 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 15 ரூபா 15 ரூபா பலாப்பழம் பலாப்பழம் பலாப்பழம். இப்ப பார்த்தேன் 3 தடவை முதலமைச்சரானவர் இப்படி வந்து பலாப்பழத்தை குட்டியானையில ஏற்றிட்டு அலைகிறாரு. கடைசி விரல் எதுன்னா பாஜக, அந்த விரலையும் இழந்துட்டாரு. யாருமே இப்ப கூட்டணியில இல்ல. இப்ப அவர் கையில இருக்கிறது இந்த ஒரு விரல் தான். ஒரு விரலை வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு உதயசூரியனுங்கிறது 5 விரல். நீங்க பாருங்கண்ணே, மோடியோடு கூட்டணி சேர்ந்தவர்கள் எப்படி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆனால் நம்ம திமுக கூட கூட்டணி வைத்த தலைவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கூட்டணியை என் தலைவர் அமைச்சிருக்கார். சிலுவை போட்டு அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, விபூதி அடிச்சு ஒருத்தர் அங்க நிக்கிறாரு, இஸ்லாமியர் ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. 3 பேரும் ஒன்னா அங்க நிக்கிறோமே, இதுதான்டா இந்தியா செய்த மிகப்பெரிய சாதனை. தமிழர்கள் என்று நம்மளை ஒன்றுபடுத்திய இயக்கம் திமுக. நம்ம தேசிய கொடியை பார்த்திருப்பீங்க, மேல காவி நிறம் இருக்கும், நடுவுல வெள்ளை கலர் இருக்கும், அடியில பச்சை கலர் இருக்கும், நடுவுல ஒரு சக்கரம் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? மேல இருக்கிற காவி நிறம் இந்தியாவின் தியாகம், நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவின் தூய்மை, அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவினுடைய வளமை, நடுவுல எல்லாரும் தர்மத்தோட வாழணும்னு தர்ம சக்கரம். ஆனா இன்னைக்கு அந்த தேசிய கொடிக்கு நான் என்ன விளக்கம் சொல்றேன் தெரியுமா? மேல இருக்கிற காவி நிறம் இந்தியாவில் இருக்கும் இந்துக்கள், நடுவில் இருக்கிற வெள்ளை நிறம் இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்துவர்கள், அடியில் இருக்கிற பச்சை கலர் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள். 3 பேரும் தர்மத்தோடு வாழ்கின்ற நாடுதான் இந்தியா என்ற அற்புதமான நாடு. இந்த ஒற்றுமையை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு மதத்தால் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற சக்தி தான் பாரதிய ஜனதா. அந்த மதத்தால் பிளவுபடுத்துகின்ற அந்த மதவெறி கூட்டணியை முறியடிக்கின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்னைக்கு ஒரு மாற்று அணி என்று சொல்லிக் கொண்டு நடு ரோட்ல போயிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி, அவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப தனியே ஆளா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காரு. எப்படி ஒவ்வொருவருக்காக துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு மக்களுக்கும் துரோகம் செய்ய போகிறார். அதனால அவருடைய நிலைமை இன்னைக்கு அந்தரத்துல தொங்குற வவ்வால் மாதிரிதான்.
அப்படின்னு அடிக்க போச்சு. அதனாலதான் வௌவால் வெளியில் ஊர்கள்ல எங்கேயும் இல்லாம இருட்டுக்குள்ள மரத்துல தலகிழுதான் வௌவால் தொங்குற மாதிரி தான் இந்த தேர்தல் முடிந்து எடப்பாடி பழனிசாமி வௌவால் தலகிழுதான் தொங்குற மாதிரி தான் தொங்கிக் கொண்டிருப்பார். இந்தியாவில் ஆட்சி அமைக்க போவது இந்தியா கூட்டணி தான். யார் என் தலைவர் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார்.